எப்போல்லாம் நாம இந்த அனந்தாழ்வானுடைய இந்த சரிதத்தை கேட்கிறோமோ, இல்ல அனந்தாழ்வான் அனந்தாழ்வான் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சுட்டே இருக்கோமோ, அப்படிலாம் என்ன ஆறுது அந்த சமயத்துல அப்படின்னா, யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து திருமலையிலிருந்து லட்டு பிரசாதத்தை கொண்டு வந்து தராங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம், பிளான் கூட பண்ணியிருக்க மாட்டோம். திடீர்னு திருமலைக்கே புறப்பட்டு போகக்கூடிய விஷயம் நிறைய சமயம் நடந்திருக்கு. அனந்தாழ்வான் சிரிச்சுண்டே சொன்னாராம், என்ன பகவானே எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி கேட்குறீங்க? அந்த பாம்பு கடித்த விஷம் என்பது உங்களுடைய அந்த சுவாமி புஷ்கரிணியில இறங்கி நான் நீராடும் பொழுதே போயிடுத்து. ஆனா எனக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான 2 விஷங்கள், அகங்காரம் அப்படின்ற விஷமும் மமக்காரம் அப்படின்ற விஷமும் பகவானே உன்னுடைய பார்வை பட்டால் தானே போகும். பெருமாள் சொன்னாரா, அனந்தாழ்வா உன்னை இந்த திருமலையை விட்டு நீ திரும்பி போன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, அப்ப அனந்தாழ்வான் சொன்னாராம், பெருமாளே நீ கூப்பிட்டன்றதுக்காக நான் அங்கே இருந்து இங்க திருமலைக்கு வரல, என்னுடைய ஆச்சாரியரான என்னுடைய குருவான ராமானுஜருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், அவர் சொன்னார் என்பதற்காகத்தான் நான் திருமலைக்கு வந்தேன். அதுவும் பெருமாளே இது உன்னுடைய பிறப்பிடம் கிடையாது, இது வராகமூர்த்தியின் இடம். நீ முன்னாடி வந்த, நான் பின்னாடி வந்தேன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பான தெய்வ தமிழ் டிவி நேயர்களே, நாம எல்லாரும் ஒன்றாக கூடி குளிர்ந்து அனந்தாழ்வானோடு புஷ்ப கைங்கரியம் செய்வதற்காக பயணப்பட்டுட்டே இருக்கோம். அனந்தாழ்வான் செய்த அந்த புஷ்ப கைங்கரியத்தை மெச்சி பாராட்டி ஸ்ரீனிவாசனே என்ன பண்ணார், இன்னி வரைக்கும் அந்த பச்சை கற்பூரத்தை தன்னுடைய தாடையில் வைத்து கொண்டு அனந்தாழ்வான் இப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணார். அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களுடைய குருவானவர் என்ன சொல்கிறாரோ அந்த குருவின் வார்த்தையை அப்படியே பின்பற்றுங்கள். குருவின் மீது நீங்க அதீத பக்தியை செலுத்தினீங்க அப்படின்னா அந்த திருவின் அருளும் திருமாலான என்னுடைய அருளும் நீங்க திரும்பின பக்கம்லாம் நீங்க கேட்காமலேயே உங்களிடம் வந்து சேரும் அப்படின்றத பெருமாளே இன்னி வரைக்கும் நமக்கெல்லாம் காமிச்சுட்டேதான் இருக்கார். இன்னும் அனந்தாழ்வான் திருமலையை விட்டு கீழே இறங்கல, நாமும் அனந்தாழ்வானை விட்டு விலகல. ஒரு விஷயம் நிறைய சமயம் நான் பார்த்திருக்கேன், இது மெய்சிலிருக்கிற விஷயம், உண்மையான விஷயம். எப்போல்லாம் நாம இந்த அனந்தாழ்வானுடைய இந்த சரிதத்தை கேட்கிறோமோ, இல்ல அனந்தாழ்வான் அனந்தாழ்வான் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சுட்டே இருக்கோமோ, அப்படிலாம் என்ன ஆறுது அந்த சமயத்துல அப்படின்னா, யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து திருமலையிலிருந்து லட்டு பிரசாதத்தை கொண்டு வந்து தராங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம், பிளான் கூட பண்ணியிருக்க மாட்டோம். திடீர்னு திருமலைக்கே புறப்பட்டு போகக்கூடிய விஷயம் நிறைய சமயம் நடந்திருக்கு. எஸ்பெஷலி நான் இந்த அனந்தாழ்வான் கதையை நிறைய இடங்கள்ல சொல்லும் பொழுதும் சரி, அனந்தாழ்வான் வைபவம்ன்ற அந்த புக்கை எழுதி வெளியிட்ட பொழுதும் சரி, அந்த புக்கை படிச்சவங்கள்லாம் என்கிட்ட சொன்ன விஷயம், இல்ல அனந்தாழ்வானை பத்தி இந்த விஷயம், அந்த அனந்தாழ்வான் அப்படின்றவரை பத்தியும் அவர் எப்படி இந்த ஸ்ரீனிவாசர் கிட்ட போய் கைங்கரியம் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தையும் எங்கெல்லாம் யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி தானாகவே திருமலையிலிருந்து லட்டு வருகிறது அல்லது திருமலை தரிசனம் என்பது தானாகவே கிடைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த தெய்வ தமிழ் டிவியில இந்த அனந்தாழ்வான் வைபவத்தை கேட்டு இருக்கிறவங்க பார்க்கிறவங்களுக்கும் நிச்சயமா இந்த மாதிரியான மிராக்கிள்ஸ் நடக்கும். இதெல்லாமும் மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்க கொடுக்கிற அந்த கமெண்ட்ஸ், அதாவது நாங்க இந்த அனந்தாழ்வானை கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து நிஜமாகவே பெருமாளின் திவ்ய தரிசனம் என்பதும் அந்த கரிசனத்தோடு கூடிய அவனின் பிரசாதம் என்பதும் எங்களுக்கு கிடைச்சதுன்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா. சொல்லும் பொழுது எங்களுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே என்ன ஆறுது, அந்த தெய்வ நம்பிக்கை அப்படின்றது நமக்கெல்லாம் அதிகமாறுது. அவ்வளவுதான். அந்த தெய்வ நம்பிக்கை அப்படின்றது தானே நாம எல்லாருமே தினமும் பருக வேண்டிய முக்கியமான தன்னம்பிக்கை டானிக் இல்லையா. அனந்தாழ்வான் தொடர்ந்து கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கார். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் அமைச்ச அந்த நந்தவனத்துக்கு பெயரையே தன்னுடைய குருவின் பெயரான ராமானுஜ நந்தவனம் அப்படின்னு அமைச்சு பலவிதமான புஷ்பங்களையும் அங்க வளர்த்து பண்ணிட்டே இருக்கார். ஒரு நாள் அந்த நந்தவனத்திலிருந்து, நந்தவனம்னா தோட்டம், அந்த ராமானுஜ நந்தவனத்திலிருந்து துளசி அவர் பறிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு பாம்பு வந்து அவரை கடிச்சிட்டு போயிட்டான். பாம்பு கடிச்சது நல்ல அனந்தாழ்வானுக்கு தெரியும். ஆனா
பாம்பு கடிச்சிடுதே அப்படின்றதுக்காக நான் சிறிது நேரம் உட்கார்ந்து ஓய்வெடுத்தாலும் அந்த மாலை கட்டி பெருமாளுக்கு கொடுக்க வேண்டிய கைங்கரியம் எனக்கு தடைப்படும் அப்படின்றதுனாலேயே அந்த பாம்பு கடித்ததை பெரிதுபடுத்தாமல் தாம்பாட்கு அந்த சுவாமி புஷ்கரணி, அதாவது அந்த குளம் இருக்கு இல்லையா, அந்த திருமலையில கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல நீராடி விட்டு மாலையை தொடுத்துட்டு போய் பெருமாள்கிட்ட கொடுத்துட்டாராம். உடனே பெருமாள் கேட்டாராம் அனந்தாழ்வானை பார்த்து, ஏன்பா அனந்தாழ்வா, கொஞ்ச நேரம் முன்னாடி உன்னை ஒரு பாம்பு கடிச்சதே, நீ அதை கண்டுக்கல, ஆனா நான் உன்னை கண்டுக்கிறேனே, என்ன காரணம் தெரியுமா? அந்த பாம்பு கடிச்சு உனக்குள்ள விஷம் ஏறி உனக்கு உன்னுடைய உயிர் போயிடுத்து அப்படின்னா என்னுடைய உயிராய் இருப்பவன் நீ, எனக்கு உயிரான புஷ்ப கைங்கரியத்தை செய்பவனாக இருக்கக்கூடியவன் நீ, உன்னுடைய உயிர் போயிடுத்துன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேனே, நீயே உன்னை பத்தி ஏன் இப்படி அக்கறை எடுத்துக்காம இருக்க அப்படின்னு பெருமாள் கேட்ட பொழுது அனந்தாழ்வான் சிரிச்சுண்டே சொன்னாராம், என்ன பகவானே எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி கேக்குறீங்க, அந்த பாம்பு கடித்த விஷம் என்பது உங்களுடைய அந்த சுவாமி புஷ்கரிணியில இறங்கி நான் நீராடும் பொழுதே போயிடுத்து. ஆனா எனக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான 2 விஷங்கள், அகங்காரம் அப்படின்ற விஷமும் மமக்காரம் அப்படின்ற விஷமும் பகவானே உன்னுடைய பார்வை பட்டால் தானே போகும். இன்னொன்னு சொல்றேன் பெருமாளே, அந்த விஷம் கடிச்சு நான் உயிர் போயிருந்தா என்ன ஆயிருக்கும் நீங்க கேக்குறீங்க, என்னுடைய உயிர் போயிருந்தாலும் என்ன ஆயிருக்கும்? விரஜா நதியில் இந்த கட்டை குளித்திருக்கும், விரஜா நதியில் குளித்து விட்டு வைகுண்டத்திற்கு போயிருப்பேன், வைகுண்டத்துல போயும் நான் என்ன பண்ணிருப்பேன் பெருமாளே, வைகுண்டத்துல நீ நிக்கக்கூடிய அந்த திருக்கோலத்தை பார்த்திருப்பேன், அங்கேயும் இதே புஷ்ப கைங்கரியத்தானா தான் நான் பண்ணிருப்பேன். ஆனா இப்ப என்னாச்சு, விரஜா நதிக்கு பதிலாக அதே புனிதமான சுவாமி புஷ்கரணியில நீராடிட்டு திரும்பவும் உனக்கு புஷ்ப கைங்கரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த அனந்தாழ்வான். இன்னொரு வாட்டி இதே மாதிரி ரொம்ப ஸ்ரத்தையாக அனந்தாழ்வான் புஷ்ப கைங்கரியத்தை பண்ணிட்டே இருக்கார். அப்போ பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, தன்னுடைய அர்ச்சகர்களை அழைத்து போய் அனந்தாழ்வானை அழைத்து வாரும் அப்படின்ட்டு சொன்னாராம். இன்னும் இவங்கள்லாம் போய் அனந்தாழ்வான்ட்ட சொல்றார், பெருமாளே உன்னை கூப்பிடுறாருப்பா, அதனால வா அப்படின்னதும் அனந்தாழ்வான் சொன்னாரா, அதெல்லாம் முடியாது, யார் கூப்பிட்டாலும் நான் செஞ்சுட்டு இருக்கிற இந்த கைங்கரியத்தை பாதியில விட்டுட்டு வரமாட்டேன். இதோ பாருங்க, எங்கெங்கேந்தோ போய் பூக்கள் எல்லாம் பறிச்சுன்னு என்னுடைய தோட்டத்துல விதவிதமா நிறமா ஒவ்வொரு தரமா பல பூக்களை நான் வளர்த்துட்டு வரேன். அந்த பூக்கள்ல மஞ்சள், சிகப்பு, பச்சைன்னு எல்லாத்தையும் கோத்து பாதி வரைக்கும் நான் மாலை கட்டியாச்சு. இன்னும் மீதி கொஞ்சம் தான் மாலை கட்ட பாக்கியா இருக்கு. இந்த மாலையை அப்படி பாதியிலே நிறுத்திட்டு பெருமாள் கூப்பிடுறாரு அப்படின்லாம் வர முடியாது. பெருமாள்கிட்ட போய் சொல்லுங்க, அனந்தாழ்வான் புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், மாலை கட்டக்கூடிய கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கார், அந்த மாலையை முழுதுமாக கட்டி முடிக்காமல் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாராம். உடனே அந்த அர்ச்சகர்களும் போய் பெருமாள்கிட்ட போய் சொல்றா, நீ கூப்பிட்டே பெருமாளே, அதை போய் அப்படியே சொன்னோம் அனந்தாழ்வான்ட்ட, ஆனா அனந்தாழ்வான் பாதியில வர முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னதும் பெருமாளுக்கு ரொம்ப கோபமா, அது என்ன, பிரம்மா, ருத்ரன், 30 தேவர்கள்னு யாரா இருந்தாலும் ஸ்ரீனிவாசனான நான் அழைத்து விட்டேன் என்றால் ஓடோடி என்னை பார்க்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதோ இங்கே இருக்கக்கூடிய அனந்தாழ்வான் நான் கூப்பிட்டேன்னு தெரிஞ்சுமா பார்க்காம இருக்கார் அப்படின்னு கோபம் கொண்டாராம் பெருமாள். கொஞ்ச நேரத்துல மாலையோடு வந்தார் அனந்தாழ்வான். பெருமாளுக்கு தன்னுடைய கோபத்தை காட்டணும் இல்லையா, அதனால என்ன பண்ண, டக்குன்னு திரைய போட்டுட்டார், ஸ்கிரீனை போட்டுட்டார். போட்டதுமே அனந்தாழ்வான் சொன்னாராம், நீ ஸ்கிரீனை நல்லா போட்டுக்கோ, நீ ஸ்கிரீன் போட்டுட்டாலும் சரி, ஸ்கிரீன் பண்ணாலும் சரி, என்னுடைய புஷ்ப கைங்கரியத்தை பாதியில நிறுத்திட்டுலாம் நான் அவனை பார்க்க முடியாது பெருமாளே அப்படின்னு சொல்ல, பெருமாள் சொன்னாரா, அனந்தாழ்வா, உன்னை இந்த திருமலையை விட்டு நீ திரும்பி போன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, அப்ப அனந்தாழ்வான் சொன்னாராம், பெருமாளே, நீ கூப்பிட்டன்றதுக்காக நான் அங்கே இருந்து இங்க திருமலைக்கு வரல, என்னுடைய ஆச்சாரியரான என்னுடைய குருவான ராமானுஜருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், அவர் சொன்னார் என்பதற்காகத்தான் நான் திருமலைக்கு வந்தேன். அதுவும் பெருமாளே, இது உன்னுடைய பிறப்பிடம் கிடையாது, இது வராகமூர்த்தியின் இடம், நீ முன்னாடி வந்த, நான் பின்னாடி வந்தேன், அவ்வளவுதான் வித்தியாசம், அதனால இது ஒண்ணும் உன்னுடைய சொந்த இடம் இல்லை அப்படின்னு அவர் அனந்தாழ்வான் சொன்னாராம். அது மட்டும் இல்லாமல், நான் என்னுடைய ஆச்சாரியரின் வாக்குக்கு மட்டுமே தான் கட்டுப்படுவேன், என்னுடைய குருவான ராமானுஜர் திருமலையை விட்டு நீ திரும்பிவான்னு சொன்னாதான் நான் இறங்குவேனே தவிர இல்லாட்டா நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரக்கவி நிலை அப்படின்னு ஒண்ணு சொன்னாராம். என்ன மதுரக்கவி நிலை அப்படின்னா, அந்த ஆழ்வார்களிலேயே மதுரக்கவி ஆழ்வாராக இருந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா,
நம்மாழ்வாரை மட்டுமே தன்னுடைய குருவாக தன்னுடைய ஆச்சாரியனாக பாவித்து அந்த நம்மாழ்வாரை பற்றி மட்டுமே 11 பாசுரங்கள் கொண்ட கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படின்ற பிரபந்த பாசுரத்தை பாடினார். தன்னை அந்த மதுரக்கவி தாசனாக பாவித்து கொண்டு அப்படியே அவர் சொன்னாராம் பெருமாள்கிட்ட. இன்னி வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அனந்தாழ்வானை ரொம்ப மனசுல அப்படியே ஆச்சாரியனாக கொண்டு வழிபடக்கூடியவர்கள், அனந்தாழ்வானின் வழியில் வந்தவர்கள் எல்லாருமே தங்களை எப்படி அறிமுகப்படுத்திப்பாங்க அப்படின்னா, அடியேன் மதுரக்கவிதாசன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, அடியேன் ராமானுஜதாசன்னு. அதே மாதிரி அனந்தாழ்வானின் வம்சத்தில் வந்தவர்கள் இன்னி வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயம் அடியேன் மதுரக்கவிதாசன் வந்திருக்கேன் அப்படின்றதுதான். அப்படியே தன்னுடைய ஆச்சாரியனுக்கு மட்டுமே தாசனாக இருந்தார் அனந்தாழ்வான். அப்படிப்பட்ட அந்த அனந்தாழ்வானின் வைபவத்துல அந்த பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பதை போல நம்மளெல்லாமோ அவர் என்ன பண்றார், நம்மளெல்லாமோ ஒரு அழகான புஷ்பங்களா அனந்தாழ்வான் தன்னுடைய வைபவத்தினால மாத்திண்டே இருக்கார். தொடர்ந்து அனந்தாழ்வானை அனுபவிப்போம் வாருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.